10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும், மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் இன்றைக்கு ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டத்தை குடும்பத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் காலி பாட்டில் திரும்ப பெறுன்ற திட்டம் பேரில் இன்னைக்கு மிஷினை கொண்டு வந்து தொழிலாளர்களை யாரையும் துன்புறுத்தக்கூடாது, மாற்று திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி மிஷின் மூலமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த மிஷின் இன்னைக்கு ஸ்கேன் ஆக மாட்டேங்குதுன்ற பல பிரச்சனை எழுப்புறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு, மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளையும் சவாலையும் முன்வைக்கிறோம். நீங்கள் ஒரு மாதம் இந்த டாஸ்மாக் கடைகளில் 11,000 ரூபாய் சம்பளத்தோட நீங்கள் ஒரு மாதம் வந்து மதுபான விற்பனையில் விற்பனையாளராக வந்து வேலை செய்யணும்னு நாங்கள் ஒரு ஓப்பன் சேலஞ்சை, அன்பான வேண்டுகோளை மது விலக்குத்துறை அமைச்சருக்கு நாங்கள் வைக்கிறோம். 11,000 ரூபாயில் நீங்கள் இந்த சம்பளத்தில் வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா இப்போ 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. எங்கள் தொழிலாளி அத்தனை பேரும் 11,000 ரூபாய் சம்பளத்தில் அவங்க வாழ்நாள் முழுக்க வேலை செய்வதற்கு தயாராக இருக்காங்க. இந்த அமைச்சர் நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஒப்பந்த முறையில் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் 5 ஆண்டுகள் எல்லாரையும் பணி இயந்திரப்படுத்தும்னு சொல்லியிருந்தார். டாஸ்மாக் ஊழியர்கள் 23 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை தேர்தல் வாக்குறுதியின்படி அளிப்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக டாஸ்மாக் துறை தொழிலாளர் மட்டும் நாங்கள் கேட்கல. டாஸ்மாக் தூய்மை பணி இன்னைக்கு மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறை ஊழியர்களுடைய பற்றாக்குறை, போக்குவரத்து துறை செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் வந்து போராடின மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், அத்தனை துறை சேர்ந்தவர்களையும் உங்கள் தேர்தல் வாக்குறுதி படி பணி இயந்திரப்படுத்துங்க. அது முக்கியமான மைய நோக்கம். டாஸ்மாக் ஊழியர் மட்டும் நாங்கள் வைக்கல. நீங்கள் மொத்த ஊழியர் 5 வருஷம் சொன்னவங்களை பணி இயந்திரப்படுத்துங்க. இன்னைக்கு குடும்பத்தோட இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் உட்காந்துருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, மனைவி இல்லையா? 11,000 ரூபாய் சம்பளத்தை ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து காட்டுங்க பார்க்கலாம். எப்போ பாரு 10 ரூபா வாங்குறான், 10 ரூபா வாங்குறான். 10 ரூபா வேணாயா, 10 ரூபா வேணாம். டாஸ்மாக் ஊழல் வேணாம், அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க. பெருசாக ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுகிறாங்க. அவன் உழைப்பு சூழ்நிலை யார் ஒழிக்கிறது? 10 ரூபாய் கை நீட்டி கேட்குறான்ல, அது கேட்கறதுக்கு உண்டான காரணத்தை யார் ஒழிக்கிறது? அதை பற்றி பேசுறதுக்கு அமைச்சர் ரெடி ஆக மாட்டாரா? அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்களா? அவன் 10 ரூபாய் ஏன் விற்கிறான்? 11,000 ரூபாய் சம்பளம், 23 வருஷம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? குழந்தைங்களோட வந்திருக்காங்க, படிக்க வைக்க முடியுமா? அவங்கள பாருங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க நிலைமை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு முகம் இருக்கு, அது உழைக்கும் வர்க்கத்தினுடைய, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய முகம். எந்த ஆட்சி நடந்தாலும் சம்பள உயர்வுக்காக, பணி இயந்திரத்துக்காக போராடுவோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம். பணி இயந்திரத்துக்கு அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம். நீங்கள் சமீபத்தில் சொன்னீங்க கட்சி நிதின்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம். எவ்வளோ கட்சி நிதி? 120 கோடி ரூபாய். 120 கோடி ரூபாய். அதுலேயும் குறிப்பாக பீர் பாக்ஸுக்கு 40 ரூபாய், மற்ற கேஸுக்கு 90 ரூபாய். இதெல்லாம் நாங்கள் வந்து கட்சி நிதி ஊழலை தடுத்து நிறுத்திட்டோம். காப்பாற்றுற ஜனங்களுக்கு கஜானா சேரும். நாங்கள் சொல்கிறோம் 120 கோடி, 1200 கோடி. அந்த பணத்தை எடுத்து இந்த தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து பணி இயந்திரப்பட்டு 10 ரூபாய் பிரச்சனை பொதுமக்கிட்ட யார்கிட்ட கை நீட்டி கேட்கறதுன்றது நடக்காது. எல்லாமே மாறிடும். செய்ய நீங்கள் ரெடியா? இல்லை, டாஸ்மாக் மதுபான பாட்டில் சர்வீஸ் சார்ஜை போட்டு பெரிய பேரில் கிளப்பில் பாரில் இருக்கு பார், அதை போட்டு அவனுக்கு சம்பளம் எடுத்துற ரெடியா? இல்லை, சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா பொதுமக்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு, நாங்கள் டிப்ஸ் பாக்ஸ் வெளியே வைக்கிறதுக்கு, நீ வைக்கிறதுக்கு நீ ரெடியா? இந்த காரணங்களை சொல்லுங்க. எப்படி தான் வாழ்வான் அந்த தொழிலாளி? உங்களுக்கு தேவையில்லை அரசுக்கு கஜானா வருமானம். 4,765 கடையும் மூடு, பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, ஜனங்க நல்லா இருப்பாங்க, இளைஞர்லாம் குடிக்காம நல்ல வகையில் போவாங்க, மாணவர்லாம். அரசாங்கத்துக்கு தான் வேலையா? நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர் எலெக்ஷன் முன்னாடி சொன்னார்,
கலெக்டருக்கு இதுதான் வேலையா? டாஸ்மாக் விற்கிறது தான் வேலையா? நாங்கள் அமைச்சரோடு சேர்ந்து நிற்கிறோம். டாஸ்மாக் அரசாங்கம் நடத்தாது, இழுத்து மூடு, தேவையில்லை. எங்களெல்லாம் எங்கள் தொழிலாளிங்களாம் பணி இயந்திரப்படுத்தி மாற்று வேலை கூட நல்லா இருப்பாங்க. சம்பள உயர்வு வேணும். நாங்கள் விட்டு போகிற ஆள் இல்லை. இது வரைக்கும் எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி சந்திக்காத 4 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி தான் சந்தித்தது. அந்த ஆட்சி தான் சந்தித்தது. ஏன்னா நீங்கள் 717 கடையை மூடி அந்த தொழிலாளி நடுத்தரில் நிறுத்தினீங்க. அந்த காரணத்தால் தான் இருக்குது. டாஸ்மாகில் வேலை செய்யறவனுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, அவனும் போராடுவான். மது விற்கிறத அரசாங்கம் நிறுத்திட்டோம். நாங்கள் இன்னொரு கோரிக்கையை முக்கியமாக வைக்கிறோம். சிஎம் விஜய் அவர்கள் எம்ஆர்எஃப் கம்பெனி முதலாளி, BMW கம்பெனி முதலாளி, ஊரில் இருக்கிற எத்தனை பன்னாட்டு முதலாளிகள், சினிமா துறை, சின்னத்துறை, அத்தனை துறை, தயாரிப்பாளர் துறை எல்லாரையும் பார்க்குறார். கருப்பு பட டைரக்டர், ஊரில் இருக்க எல்லாரையும் கத்தி கத்தி தொண்டை கிழிய கத்தின்னு இருக்கோம். டாஸ்மாக் ஊழியர்கள் எங்கள் சங்கத்தோடு, தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தோடு முதல்வர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு அழைப்பு கொடுக்கணும். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். சமூக நீதித்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையினுடைய அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதில் வேலை பார்க்குற 50% பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு எங்கே போச்சு சமூக நீதி? யாராவது கேட்குறீங்களா? அதை 11,000 ரூபாய் சம்பளத்தை வாழ்றானே, அவனுக்கு சமூக நீதி வேணாமா? அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய வன்னியரசு அவர்கள் எங்கள் குறையை கேட்க வேணும். ஜனநாயக நாட்டில் நாங்கள் போராடக்கூடாதா? நேற்று காவல்துறையில் 2 தரப்பு நைட் வரைக்கும் பர்மிஷனே கொடுக்கக்கூடாது, இன்னொரு தரப்பு பர்மிஷன் கொடுக்கணும். ஏங்க, போன ஆட்சியில் 4 ராஷ்டிரம் கடந்த பிறகு தான் அனுமதி இல்லைன்னு சொன்னா, போலீஸ் வச்சு மிரட்டினா. 1 மாதம் ஆச்சு, உனக்கு அனுமதி கிடையாது, போலீஸை வச்சு எல்லா இடத்தையும் மிரட்டுறாங்க. என்ன நடக்குது? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் தூய சக்தியா? நீங்கள் ஒரு போராட்டம் அறநிலை, ஒரு அற வழியில், காந்திய வழியில் உண்ணாவிரதம் நடத்த கூட பர்மிஷன் இல்லையா? சில காவல்துறை நல்ல அதிகாரிகள் சரியான நேரத்தை தலையிட்டு இந்த அனுமதிக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. எங்கள் போராட்டம் 10 ரூபாய் வேண்டாம், பணி இயந்திரம் வேண்டும், மது ஒழிப்போம், மக்களை காப்போம். எங்களோட அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்க்கும் வரை நாங்கள் உறுதியோடு போராடுவோம் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை நியாயப்படுத்த விரும்பல. 10 ரூபாய் வாங்கக்கூடாது, பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாது, காசு கேட்கக்கூடாது எங்கள் கோரிக்கை, சங்க கோரிக்கை. நாங்கள் அதான் சொல்கிறோம். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள், மதிப்புமிகு அமைச்சர் அவர்கள் ஓப்பன் சேலஞ்ச் தான். நான் அங்கே போகிற ஊழல் ஒழிக்கிறேன். ஏன் மதுபான ஆலைக்கு போயிருக்காரு, குடோனில் போய் அவங்ககிட்ட சொல்கிறாரு, யாரும் காசு கேட்காதீங்க, உங்களுக்கு சம்பள தேவை, பண தேவை வந்து அதிகாரிகிட்ட கேளுங்க, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைங்கன்றார். நான் கோரிக்கை வைக்கிறோம், ஐயா நீங்கள் தயவு செஞ்சு 1 மாதம் கடையில் வந்து வேலை செஞ்சுருங்க. 1ஆம் தேதியில 31ஆம் தேதி வரைக்கும் 11,000 வேலை செஞ்சுட்டு, ஐயோ இந்த சம்பளம் சூப்பராகுது, நாங்கள் படிக்க வைக்கிறோம், காலேஜ் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம், பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் மருத்துவ வசதி பார்க்குறோம், எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு தான் நோக்கமாக வச்சுருக்கோம். ஒழிக்கணும், ஊழலே வேணாம். திருடுறவெல்லாம் அங்கே இருக்கான், காசு சம்பாரிச்சு ஒரு அரசாங்கம் நடக்குது, உழைப்பு சுரண்டலும் ரைடும் சஸ்பென்ஷனும் தொழிலாளர் தலையில் விடுது. இது என்ன நியாயம்? சம்பளம் பத்தல, இதுக்கு முன்னாடி எல்லா அதிகாரிகளும் ஊழல் பண்ணியிருக்கான். ஒரு மாவட்ட மேலாளருக்கும் 10 லட்ச ரூபாய் கப்பம் கட்டணுங்க தொழிலாளி. நீ இப்போ ஊழலை ஒழிச்சேன்னு சொன்னீங்க, சம்பளத்தை கொடுத்துருங்க, 120 கோடி ஓப்பனாக வை, தொழிலாளி சம்பளம் கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு அதிகாரி ஊழல் பண்ணிக்க. நாங்கள் சொல்கிறோம், ஒவ்வொரு மாவட்ட மேலாளரும் பெரும்பான்மை ஊழல் பிடித்தவர்கள். 10 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு கொள்ள அடிச்சிருக்கான். அவனை ஜெயிலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது ரைட்ஸ் இருக்கா? உங்களுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரைடு சாதாரண 11,000 வாங்கினவனை தூக்கி சஸ்பென்ஷனு, கடையை விட்டு தூக்குவேன், அடுத்த நாள் வீடியோ போடு, கடையில் இருக்க மாட்டான். அவங்கெல்லாம் கண்டிங்க, தண்டனை கொடுங்க, 10 ரூபாய்க்கு சம்பளம் கொடுங்க. அதுக்கப்புறம் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருத்தா கூட அவர் சொல்கிறாரு, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருத்தா சஸ்பென்ஷனு, 1 ரூபாய் காயின் இல்லையா, 2 ரூபாய் காயின் இல்லையா, 5 ரூபாய் காயின் இல்லையா, எதுக்கு 1 ரூபாய் கூட வைக்கணும்? ஊழல் இல்லாதெல்லாம் மாற்றிங்களா? நாங்கள் ரெடி. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் நாங்கள் சொல்கிறோம், 10 ரூபா வாங்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, பணி இயந்திரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியா? அவ்வளோதான். ஓகே.